to Tamil Gospel Tabernacle channel. இந்த பிரசங்கம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். Before this service, after this message, you got to see the Lord face to face. தேவனை நான் முகமுகமாய் கண்டேன். I have seen the Lord face to face. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்திருக்கீங்க? How many of you have seen the Lord? பார்க்க முடியாதுன்னு அநேகர் சொல்லுவாங்க. Many will say we cannot see God. இயேசுவை பார்த்தது கிடையாதா? Have you not seen Jesus? போட்டோல அல்ல. Not in photos. அவருடைய சத்தத்தை நீ கேட்கலாமே. You can hear the voice of him. அவருடைய மகிமையை நீ பார்க்கலாமே. You can see the glory of him. ஒரு மனிதன் சொல்றான், உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து உம்முடைய மகிமையையும் வல்லமையையும் நான் கண்டேன். A man said, I wanted to see you, O Lord, and came to the presence and saw your glory and power. யாத்ராகமம் 33:11 மோசே அவரை முகமுகமாய் கண்டான். In Exodus 33:11, Moses also saw him face to face. இன்னொரு ட்ரிப் நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். அவர் சொன்னார், நீ என்னை பார்க்க முடியாதுன்னு. Again he wanted, Lord, I wanted to see you again. He said, you cannot see. 27ஆம் சங்கீதம் 8-9 வசனங்களை பார்க்கும் பொழுது 27th Psalm 8 and 9th verses. ஆண்டவர் என்ன சொன்னார்? What the Lord said, என்னுடைய முகத்தை தேடுங்கள். you seek my face. தேவனுடைய முகத்தை தேட வேண்டிய காலம் இந்த காலம். This so that time we got to seek the face of the Lord. யாருடைய முகத்தை எல்லாம் தேடி அவனை பார்க்க இவளை பார்க்க அவனை பார்க்கலாம் சுத்துறியே, தேவனுடைய முகத்தை பார்க்க எவ்வளவு நேரம் நீ காத்திருக்கிறாய்? How long we are also waiting to see the face of the Lord? We are also going back to see all this woman and that woman. மணிக்கணக்கா ரோட்ல போய் நிக்கிறியே. For hours you are going and standing on the roadside. சந்துல மெயின் ரோட்ல கடைகள்ல அங்க போய் நின்னுட்டு இருக்கியே, யாரையோ எவளையோ பார்க்கிறதுக்காக. தேவனை பார்க்க நீ எவ்வளவு நேரம் செலவழித்திருக்கிறாய்? How much time also you want to spend to see the Lord? You are standing in the street and here and there to see somebody. உன்னை தேவன் பார்க்கிறாரா? தேவன் பார்க்கிற அளவுல நீ இருக்கிறியா? தேவனுடைய முகத்தை தரிசிக்கணும்னு உனக்கு சிந்தை வந்ததா? Do you have the mind to see the face of the Lord, whether God is seeing you or not? என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறார். A man said, I wanted to see your face, oh Lord, I only see your face. இன்றைக்கு தேவனுடைய முகம் உனக்கு மறைத்திருக்கிறதா? நீ பார்க்கக்கூடிய அளவுல கர்த்தர் உனக்கு பிரகாசமாய் வெளிப்படுகிறாரா? Today whether God is, can you see the face of the Lord or it is hidden for you? வாழ்க்கையில நொந்து போன நேரத்துல தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் எனக்கு மறைச்சிராதேன்னு சொல்றான். When he was in the disappointed time, David said, Lord, don't hide your face from me. 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும் கேக்குறான். The 13th Psalm of verse 5, he said, Lord, don't hide your face பிதா from me. இயேசுவுக்கு ஒரு நொடி என்ன செய்தார்? தன்னுடைய முகத்தை மறைத்தார். The Father also hide his face for 1 second. அந்த ஒரு நொடிய இயேசு தாங்க முடியாம உடனே சொல்லிட்டார், ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறினார். Within that second, why you have left me, Lord? Jesus shouted. எப்பொழுதுமே அவர் பார்த்துட்டு இருக்கிறது பிதாவின் முகத்தை தான். He used to see the Father's face. ஒரு குஷ்டரோகி வந்து விட்டான்னு வெச்சுக்கோங்க. If there is a leper comes, அவனுக்கு இப்ப சுகமாகணும். now he wanted to get the healing. இவர் உடனே தொற்ற மாட்டார். He will not touch immediately him. பிதாவை பார்க்கிறார். He will see the Father. அங்க அப்படியே ஒரு தரிசனம் கிடைக்கும், பிதா அவனை தொடர மாதிரி. As if the Father is touching the leper, he will be having the vision. அதுக்கு பிறகு யாரை டச் பண்ணுவாரு? புரியுது அந்த சத்தியம்? Do you understand? Then only he will touch the leper. வந்த உடனே பிரதர் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, உடனே ஜெபம் பண்ணிட மாட்டாரு. எங்களை மாதிரி ஜெபிக்க மாட்டாரு. You pastor please pray for me. We will not. யார் வந்தாலும் எக்கேடு கெட்டு பிடிச்சு வந்தாலும் நாங்க பாட்டுக்கு ஜெபிச்சிட்டே இருக்கோம். We will be going on praying whatever state you may come here. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். John 5:19. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேற ஒண்ணையும் செய்ய மாட்டார். The son will not do anything unless the father do something. பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வார். Whatever the father does, he will also do. எப்பொழுதுமே நேரா அங்கதான் பார்த்துட்டே இருப்பார். Straight he will be always looking unto him. எப்படி சந்திரன் சூரியனை நோக்கி பார்த்து தன்னுடைய பிரகாசத்தை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறதோ அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தேவனுடைய முகத்தையே பார்க்க வேண்டும். As the moon always looking at the sun, want to get the light from the child of God also will look at the father. இங்கே நான் பார்க்கும் பொழுது 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அவன் கேக்குறான், எது வரைக்கும் ஐயா உம்முடைய முகத்தை மறைச்சிருப்பீர்னு. How long will be hiding your face, O Lord? He is asking. எப்படி இருக்கும் அவன் கேள்வியை பாருங்க. Look at his question. மறைச்சிராதீங்க, எது வரைக்கும் மறைச்சிருப்பீங்க? How long will be hiding your face, O Lord? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want to see the face of the Lord today? கூட்டத்துக்கு போனா பாஸ்டரை பார்க்கலாம், கூட்டத்துக்கு போனா அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், வெளியே நின்னா இவங்கள பார்க்கலாம். இப்படிலாம் நீ கற்பனையில நீ வந்திருப்ப. You might have come here with the meeting. If you go to the committee, you can see the pastor or this and that anybody. இவங்களெல்லாம் பார்க்க உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்வியை சந்தித்து கொண்டே இருப்பாய். So going on seeing this and that, you will also meeting the failure. நீ இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு நீ போ. If you come to a meeting, you got a purpose to see one person. தேவனுடைய முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நீ திரும்பி. You see the face of the Lord one time and go back. ஒரே ஒரு ட்ரிப் அந்த முகத்தை பாரு, அதோட உன் வாழ்க்கை எல்லாமே தெய்வீகமாயிரும். Only one time you see the face of your life will be divine. எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று கெஞ்சுகிறார். How long will be hiding your face, O Lord? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள்? How many of you are in this state today? 69ஆம்
சங்கீதம் 17ஆம் வசனத்துல கேக்குறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைச்சிராதரும். In the 69th Psalm, 11th verse, Lord, don't hide your face. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது? But how many families the face of the Lord is hidden for them? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிருக்கிறீங்க? How many of you have seek the Lord, face of the Lord and did not find and go back? யாக்கோபு தன்னுடைய வாழ்வில் தோல்வி இருந்தாலும் ஆண்டவரை முகமுகமாய் காண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Jacob also got failures in his life, but he had a chance to see the Lord இன்னைக்கு face. நம்முடைய நிலவரம் என்ன? What is the truth? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க How many ஆசைப்படுகிறீர்கள்? of you want to see the face of the Lord today? நம்முடைய ஜீவிதத்துல தோல்விகள் வரும் பொழுது When we get a failures in our life, ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைச்சிடுறார். God will hide his face from us. உபாகமம் 31ஆம் அதிகாரத்துல நீங்க இதை பார்க்கலாம். When you can see in Deuteronomy 31st chapter. 17ஆம் வசனத்துல நான் அவர்களுக்கு என்னுடைய முகத்தை மறைப்பேன். In the 17th verse, I will hide my face to them. எந்த மனுஷனுக்கோ மிருகத்துக்கோ ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைச்சாரோ அவன் தொலைஞ்சான். If a man or an animal, if God hid his face, meaning he will be lost. திமிங்கலம் மிருகங்கள் இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. All that are whales and the beasts are said in the எப்பொழுது Bible. அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரோ அவைகள் எல்லாம் அப்படியே மாண்டு போகும். Whenever he hides his face, it all will die. தேவனுடைய முகம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மறையுதோ அந்த நேரத்துல அவன் தொலைந்து போகிறான். At what time the face of the Lord is hidden to a man, he will also lost. அப்ப நீங்க பிரச்சனை வரும்போதெல்லாம் தெரியணும் ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு மறையுதுன்னு. When you get the problem, you know the face of the Lord is hidden for you. வாசியுங்கள். Read. 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalm 9. 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். Psalm 13:7. எப்போ கலங்கினா? When he was troubled. ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை நீர் எப்பொழுது மறைத்தீரோ அப்பொழுது நான் கலங்க ஆரம்பிச்சிட்டேன். Lord, when you hide thy face, I was also troubled. பிரச்சனையில போறவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Those are going under the problems, you think about it. தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டனால தான் நீ தடுமாற ஆரம்பிக்கிற. Because the face of the Lord is hidden, you are also started stumbling. ஒரு மனுஷனுக்கு கண்ணானது விளக்காய் வெளிச்சமா இருக்கு. If for a man the eyes is the light of him, அந்த கண்ணுடைய பவர் போயிருச்சுனா அவன் தடுமாற ஆரம்பிச்சறான். if his power is go, means he also started stumbling. தேவனுடைய முகம் மறைக்கப்படும் பொழுது வாழ்க்கையில் ஊழியத்தில் நாம் கலங்குகிறோம். When the face of the Lord is hidden, we are also troubled in our life and the ministry. இன்றைக்கு எத்தனை பேர் நிர்பந்தமான நிலவரத்துல காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are waiting in the wretched state today? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொடுத்தால், If you change your life today, உனக்கு அவருடைய முகம் உன்னுடைய பாவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. you are his face is hidden for you because of your sin. நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நடுச்சுவரை ஏற்படுத்தி இருக்கிறார். All our iniquities have made a great wall between him and நம்முடைய us. பாவங்களே அவர் நமக்கு செவிகூடாதபடி தடுத்து வைத்திருக்கிறார். Our sins are only made him, he cannot answer us. நீங்க எல்லாரும் ரொம்ப அறிக்கையிட்டவங்க தான். You are all also confess much. பெந்தேகோஸ்தேக்காரன மாதிரி ஒருத்தனும் அறிக்கையிட்டு இருக்க முடியாது. Nobody can confess like the Pentecostal people. சுத்திரி பூட்டம் வச்சு அவனை ஃபுல் ஆபரேஷன் பண்ணி மொத்தமா ஒண்ணுலாம ஆக்குறான். Only because of conducting the sanctification meeting, also making it to confess everything and making nothing. அவனை சுத்தி ஹரிச்சிடுறான். அவ்வளவுதான். Totally we are making him sanctified. ஆனா இன்னும் நம்முடைய ஜனங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? Till now our people can't see the face of the Lord. What is the meaning? அறிக்கையிட்டான். They go confess. பட் அத விடல. But he did not leave it. 3 நாள் 4 நாள் தம் பிடிக்கிறாங்க. For 3 or 4 days he has taking the control himself. அதுக்கு பிறகு After that மறுபடியும் அதே லெவல். Same came to the same level. மறுபடியும் அதே போக்கு. The same way they were. மறுபடியும் அதே ஃப்ரெண்ட்ஸ். The same friends. மறுபடியும் அதே கூத்தாட்டம். The same again same fun. எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? How God can bless you? பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஒப்புக்கொடுங்கள். Beloved, you have to give your life to change today. அவன் சொல்றான், நான் தேவனுடைய முகத்தை நான் கண்டேன். He has say, I have seen the face of the Lord. இன்றைக்கு எல்லாரும் நீங்க பெனியலுக்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். I want you all to come to the place called Beniel today. வீட்டுக்கு பெனியல்னு பேர் வச்சா போதாது. It is not enough you have to give the name for the house at Beniel. சில வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா பெனியல்னு பேர் Some வச்சிருப்பாங்க. houses have the name like Beniel. ஏன்னா ஆண்டவருடைய முகமுகமா பார்த்த வீடாம். Because the house, the Lord, they have seen the Lord face to ஒரு face. சிலருக்கு பெனியல்னு பேர் வைக்கிறாங்க Some பையங்களுக்கு people also பிள்ளைகளுக்கு. have the name like Beniel. அவன் தேவனுடைய முகத்தை பார்த்தானான்னு தெரியாது. We do not know whether he has seen the face of the Lord. தேவனுடைய முகத்தை நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான். He named the place called Beniel because he has seen the Lord face to face. ஆண்டவருடைய முகத்தை நீ ஒரு ட்ரிப் பார்த்தீனா உன்னுடைய முகம் பிரகாசம் If அடையும். you see the face of the Lord one time, your face will be bright. அவரை நோக்கி பாருங்கள். You look unto him. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். Those who look unto him were bright. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. Those faces were not shame. உட்காரு. You sit. 2 மணி நேரம் உட்காரு. For 2 hours you sit. 5 மணி நேரம் உட்காரு. For 5 hours you 7 sit. மணி நேரம் உட்காரு. For 7 hours you உங்களுடைய sit. முகத்தை நான் பார்க்காம போகவே மாட்டேன். Without seeing your face, I will not go from here. அந்த மகிமையின் பிரகாசத்தை நீ பார்த்துட்டு போ. You have to see the glorious presence of him. அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி உன்னுடைய இருதயத்தில் பிரகாசிக்கட்டும். In the knowledge of his brightness of his face should also enter in your heart. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. Those who are studying the children, the 2 Corinthians 4:6, you also pray with அங்க என்ன them. சொல்லி இருக்கு? What is it there? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி
The glorious knowledge of the brightness of the face of Jesus. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய வெளிச்சம் The light of the knowledge of the glory of God in the face of எங்கள் இருதயங்களில் பிரகாசி. He did shine in our hearts. அறிவில்லன்னு போட்டு பிள்ளை அடிக்கிறத விட்டுட்டு அவனுடைய இருதயத்துல ஆண்டவருடைய அறிவாகிய ஒளி பிரகாசிக்க ஜெபம் பண்ணு. You also stop beating the children because you don't have the knowledge. You also pray for this verse to get his knowledge. நீ ஞானியா இருந்தா பிள்ளை ஞானியா இருப்பான். நீ என்ன படிச்சேன்னு யோசிச்சு பாரு. If you are wise, the son also will be wise. What you have studied, you think. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயங்களில் அவர் பிரகாசிக்க In விரும்புகிறார்? how many of God want to shine? அவருடைய முகத்துல உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய அந்த நாலேஜ் அந்த அறிவு உன்னுடைய உள்ளத்துல The பிரகாசிக்கும். light of the knowledge of the glory of God should enter in your heart today. நான் ஒரு பையனை பத்தி கேள்விப்பட்டேன். I heard about a boy. அவன் படிப்புல ரொம்ப டல். He was very dull in his study. அவனுக்கு அடிக்கடி ஒரு ஷேக் ஆகும். Often he will get a shake. ரொம்ப கஷ்டப்பட்டு He இருக்கான். will also struggle much. ஞானசானம் எடுத்த உடனே After he taken the baptism, அந்த மனக்குழப்பம் அவனை விட்டு போயிடுச்சு. he also removed that confusion of the mind. யோசிச்சு பாருங்க. Think about it. அவனுடைய படிப்பு டெவலப் ஆயிடுச்சு. His studies also developed. ஞானசானத்தோட அந்த ஆவி போயிடுச்சு. With the baptism, that the spirit has gone இப்ப out. நல்ல ரிசல்ட் அவங்க கையில. Now he gets a good result. யோசிச்சு பாருங்க. Think about it. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அவன் மேல பிரகாசிச்சிருச்சு. The light of the knowledge of the glory of Christ has shined upon him. நம்மில் எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர How விரும்புகிறோம்? many of us want to come to this கர்த்தர் experience? தன்னுடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணும். God has to shine his light upon you. என்னாகமம் 6 அதிகாரம் 25 26 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். In number 6, 25, 26, we know that. வாசியுங்கள். பாருங்க ஆண்டவருடைய முகம் உன் மேல பிரகாசிச்சா நீ ஆசீர்வாதமா இருப்ப. If the face of the Lord shine upon you, will also be brightened. ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ, உனக்கு சமாதானம் இருக்கும். You see the face of the Lord and go home, will get peace. சும்மா சர்வீஸ்ல வந்துட்டு பெந்தேகோஸ்தே சர்வீஸ்க்கு போனேன்னு சும்மா வந்துட்டு போயிடாத. You don't come ordinarily and go back. I have gone to the Pentecostal service. ஆண்டவருடைய முகத்தை வாரம் நீ பார்த்துட்டு திரும்பி போணும். Every week I have to see the face of the Lord and go back. பாருங்க, யாக்கோபு தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் முதல் எதிரியாகிய ஏசாவை சந்திக்கிறான். After seeing the face of the Lord, Jacob also met his brother Esau. என்றைக்காவது உன்னை கொன்று போடுவேன்னு சொன்னான். He said, on any day I'll kill you. அப்படிப்பட்ட மனிதனை நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். He also got the chance like a man, he wanted to see him straightly. எதிரியை சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவனை சந்திச்சிட்டு வந்தான். Before meeting the enemy, he saw the Lord and came. எதிரியுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு முன்னால தேவனுடைய முகத்தை பார்த்தான். He saw the face of the Lord before seeing the face of the enemy. தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு இவன் வந்த பொழுது After he saw the face of the Lord and came here. இப்ப எதிரி இன்னொருத்துல சகோதரன் இன்னொருத்துல சத்துரு இவனை கொன்னே போடுவன் சொன்னவன் அப்படியே வந்து இவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆசீர்வதிச்சிட்டான். The enemy of his brother and the adversary, now he embraced him and kissed him. எப்படி மாறிச்சு? How it gets நீ changed? தேவனுடைய முகத்தை நீ பார்த்தால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை If you கட்டளையிடுவார். see the face of the Lord, God will give you peace. அதனால ஆராதனை முடியறதுக்குள்ள எல்லாரும் நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தருவேன். நீ அழுவியோ உருளுவியோ கத்துவியோ தேவனுடைய முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நீ திரும்பி போ. Before this worship, I will give you at the end of this meeting. இன்றைக்கு இந்த இடம் பெனியலாய் மாற வேண்டும். Today this place should be a Beniel. இது ஒரு சாதாரண ஒரு இடமா இருக்க கூடாது. It should not be an ordinary place. நம்முடைய ஜனங்கள் தன்னுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு இடமா இது மாற வேண்டும். This church, my children should see my face this place. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். God has to shine upon his face upon you. ஆண்டவருடைய முகம் உன்மேல் பிரகாசித்தால் If the face of the Lord shine upon you, ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். there will be a great light. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள How many விரும்புகிறார்கள்? of you want to receive this experience today? அவன் இந்த தலஸ்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். He also named the place called Beniel. இப்போ தேவனுடைய முகத்தை பார்த்த இடம் பெனியேல். Now the place where he saw the face of the Lord is இந்த called தேவனுடைய Beniel. முகத்தை பார்த்துட்டு After seeing the face of the Lord, இப்ப அந்த இடத்தை விட்டு கடந்து திரும்பி போறான். now he wanted to go depart from that place. என்ன நடந்தது? What happened? அவன் தேவனுடைய முகத்தை பார்த்து அந்த பெனியேலை கடந்து போகையில் When he passed through Beniel after seeing the face of the Lord, சூரியன் உதயமாயிற்று. the sun also did arise. நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு நீ திரும்பி போனேனா கர்த்தர் உனக்கு சூரியனை உதிக்க பண்ணுவார். If you see the face of the Lord and go back, God also make the sun to arise. அப்படின்னு என்ன அர்த்தம்? What's the meaning? இப்பதான் ஏற்கனவே காலையில 6 மணிக்கெல்லாம் உதிச்சிருச்சு. And the sun was also risen upon 7 o'clock. இந்த சூரியனை நான் சொல்லல. I'm not saying this sun. நம்முடைய சூரியன் நீதியின் சூரியன். Our sun is the sun of righteousness. நீ ஆண்டவருடைய முகத்தை நீ பார்த்துட்டு நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது உனக்காக தேவன் சூரியனாய் உதிப்பார். If you see the face of the Lord and go from this place, God will arise you as the sun of righteousness for you. நீ நல்லவனா இருந்தாலும் சரி பொல்லாதவனா இருந்தாலும் Whether you are good or evil man. அப்படிதானே? Isn't it? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 45 வசனத்துல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை
உதிக்க பண்ணுகிறார். Matthew 5:45 or for the evil and the bad, the evil and the good God. இந்த ஆராதனைக்கு நீ பொல்லாதவனாய் வந்திருக்கலாம், பாவியா வந்திருக்கலாம், குறைவுள்ளவனாய் வந்திருக்கலாம். In this for this service you might have come as a sinner or a lackner நீ or a எந்த failure. தாழ்வான நிலவரத்திலும் வந்திருக்கலாம். In whatever low state you might have come here. நல்லவன் தான் வரணும்னு ஒண்ணும் சொல்லலையே. And nobody said if you are good you have to come ஆண்டவருடைய here. பிரசன்னம் யாரும் வரலாம். Anybody can come, it is the presence of இந்த God. இடத்துல இருந்து நீ கடந்து போகையில் நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் உன்மேல் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுவார். When you depart from this place, whomever you may be, God will make his face to shine upon you. உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது When we see in Deuteronomy, 9ஆம் அதிகாரத்துல the 9th chapter, வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture says, ஆண்டவருடைய வார்த்தை என்ன what சொல்லுகிறது? the word of God says, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? what the word of God says, அங்க தெளிவாக சொல்லி இருக்கிறது. it clearly said, ஆண்டவர் தன்னுடைய தானியேல் 9ஆம் அதிகாரத்துல in Daniel 9th chapter, 17ஆம் வசனத்தை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது when we see the 17th verse, அங்க என்ன சொல்லி இருக்கிறார்? what is said there? பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க God பண்ணுவார். is also make his face to shine upon in his sanctuary. பரிசுத்த ஸ்தலம் ஆனா எப்படி இருக்கு? பாழாய் கிடக்கு. The sanctuary, but it is desolate. அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசி பாழாய் போய் இருக்கிறான். The anointed believer also desolated now. தரிசனம் பெற்றவன் இன்னைக்கு தரிசனம் இல்லாம இருக்கிறான். Those who got the vision today, they don't have any vision at all. தீர்க்க தரிசனம் பேசினாலும் இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னா என்னன்னு இல்லாத நிலவரத்துல வந்துட்டான். The prophet doesn't know what is the prophecy today. பிசாசுகளை துரத்தின விசுவாசி இப்பொழுது யாரோ ஒரு ஆள் போல உட்கார்ந்து இருக்கிறான். The believer who cast away the devil now like a man whomever he is. சபைக்கு தூணா நிக்கிறவன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம விழுந்து கிடக்குறான். He is nothing. He was a pillar for once upon a time for the church. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a wretched condition. அதனால அங்க ஜெபம் என்ன எப்படி ஏறெடுக்கப்படுகிறது? How the prayer is offered. ஆண்டவரே பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரின் நிமித்தம் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Lord, cause thy face to shine upon thy sanctuary, that is desolate for the Lord's sake. பாழாய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் பிரகாசிப்பாரானால் நீ பரிசுத்தவனாய் மாறுவாய். You become a holy man if God also shine upon his face the desolate life of you. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க How many விரும்புகிறீர்கள்? of you want to see the face of the Lord today? நீ தேவனுடைய முகத்தை தரிசித்து நீ திரும்பி போனால் உனக்கு ஒன்று ஆசீர்வாதம் கிடைக்கும். If you see the face of the Lord and go back, you will get the blessing. இரண்டாவது உனக்கு சமாதானம் கிடைக்கும். Secondly, you will get a peace. மூன்றாவது கர்த்தர் உன்மேல் உதிப்பார். Thirdly, God will arise upon you. நான்காவது நீ நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். Fourthly, you also escape from the judgment. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல லோத்து சோவாருக்குள்ளே வந்தான், அப்பொழுது சூரியன் உதயமாயிற்று. Genesis 9:23, லோத்து சோவாருக்குள்ளே வந்தான். Lot came to Sower. அப்பொழுது சூரியன் The உதயமாயிற்று. sun also did arise at that ஒரு time. பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து அவன் தப்பி வந்தான், சூரியன் உதயமாயிற்று. He also escaped from the great judgment. The sun also arose. ஒரு பெரிய அழிவிலிருந்து நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. There is a chance you and your children should be escaped from the great destruction. நீங்க எங்க போனாலும் ஜெபிச்சிட்டு போங்க. Wherever you go, pray and go. எந்த பிரயாணத்துல இருந்தாலும் ஜெபிச்சிட்டு போங்க. Wherever you travel, you may be pray and go. வழியில அப்படி உங்களுக்கு ஏதாவது மனசு உறுத்தலா இருந்தா ஃபெய்த்தம்ல சொல்லி ஜெபிச்சிட்டு போங்க. If you feel anything on the way, you also say the faith and pray and go. அக்கா டெய்லி காலையில ஆபீஸ் போகும்போது ஜெபிக்க சொல்லல. So every day morning if you go to office, don't pray. மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ஊழியர்ல சொல்லலாம். If you feel some uneasiness in your face, you can in your mind இல்ல you நீ can எங்க say. இருக்கறன்னு உங்களுக்கு நினைவிலியாவது நீ இருக்கணும். At least you have to say where are you that. எதுக்கு சொல்லறேன்னா லாஸ்ட் வீக் நம்ம விசுவாசி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே குவாலிஸ் உருண்டுடுச்சு. In the last week our believer also got an accident and இப்ப கால் ஒடிஞ்சு படுத்திருக்கார். now he is a fraction in the leg. வேலை நிமித்தம் தான் போனது, தப்பு கிடையாது. Because of the job he went. பட் இப்பொழுது எல்லாமே பொல்லாங்குடைய சக்திகள் போராடக்கூடிய ஒரு காலம். This is the time the evil power is also உன்னுடைய struggling. விசுவாசத்தை விட்டு உன்னை தூக்கி எறியறதுக்காக பிசாசு போராடுற ஒரு காலம். This is the time the devil also want to take you out of the faith. ஆனா அப்படினால நீ நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும். So you have to escape from the judgment. இந்த சூரியன் உதிச்சா சிங்கம் ஒதுங்கும். If the sun arise, the lion will go aside. 104ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்துல சூரியன் உதிச்ச உடனே சிங்கம் போய் கெபில ஒதுங்க ஆரம்பிச்சு. Psalms 104:22, the sun also go into அது வரைக்கும் தான் இது உன்னை கெர்ச்சிக்கும் கடிக்கும் விழுங்க பார்க்கும் உன்னை மேற்கொள்ள பார்க்கும். சூரியன் உதிச்சிட்டுனா அதுக்கு டைம் முடிஞ்சு. So for the lion will also roaring upon you and want to get over you. After the sun arise, it will go aside. 104ஆம் சங்கீதம் 21-22. 104 Psalms 21 and 22. சூரியன் உதிக்க ஆரம்பிச்ச உடனே அது என்ன செஞ்சிடும்? அது ஒதுங்கும். It will go aside when the sun ஆண்டவருடைய வெளிச்சம் வந்துட்டுனா பிசாசு தானாவே ஒதுங்கி வெளியே போய்டுவான். The light of the God comes automatically, the devil will go away. அதுக்கு பிறகு அவனுக்கு இங்க இடமே கிடையாது. After that there is no room for him. அது வரைக்கும் உனக்கு எதிரே நின்னு கர்ச்சிப்பான், விழுங்கிடுவேம்மா, அழிச்சிடுவேம்மா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் உன்னை காலி பண்ணிடுவேம்மா. சூரியன் உதித்தால் அது ஒதுங்கும்.
Till now you will be also shouting and roaring and swallow you. He will say everything. If the sun arises, he will go. தேவனுடைய வல்லமை உன் மேல உதிக்க ஆரம்பிச்சிட்டுனா இந்த ஆவிகள் எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். If the power of God comes upon you, all this power will go out. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believing? விசுவாசிகள் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Those who are believing, right? ஹalleluya. இன்னைக்கு சூரியன் உதிக்க போற நேரம். Today is the time the sun is நீ going to ஆண்டவருடைய rise. முகத்தை பார்த்துட்டேனா கர்த்தர் உன் மேல் உதிக்க ஆரம்பிப்பார். If you see the face of the Lord, God will rise upon you. அந்த சூரியனை நீ பார்த்தீனா உன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. If you see the sun, it is very good for your eyes. அந்த சூரியனை அவன் பார்த்தால் கண்களுக்கு பிரயோஜனம் என்று பைபிள் It சொல்லியிருக்கு. is a profit for them if you see the sun. உலகத்துல எதையும் பார்க்கிற ஆண்டவரை நீ பார். In the world you are seeing so many things, you see the Lord. மல்கியாவுல நான் வாசிக்கும் பொழுது When we see it in Malachi, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் the இருக்கும். sun of righteousness will arise, there will be healing under his wings. நீ பலவீனனா இருக்கலாம். You may be a weak person. சில பொல்லாத வியாதி உன்னை தொடர்ந்து தாக்கிட்டு You may இருக்கலாம். be a severe disease always attacking you. வெளியவே சொல்ல முடியாது. You cannot even say out. சுமந்து நீ இளைத்து போகிறாய். You are so by bearing, carrying that. உனக்கு அதை சொல்லி நீ உனக்கு வெட்கமா You are வந்துருச்சு. also feeling shame by going on saying that. அவ்வளவு வியாதியும் பலவீனமும் உன்னை ஆட்கொள்ளலாம். That much weaknesses and sickness may rule you. நீதியின் சூரியன் உதித்தால் இன்றைக்கு அந்த வியாதி உன்னை விட்டு விலக The வேண்டும். sun of righteousness come rise upon you, that disease will go out. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த சூரியன் உதிக்கிற அனுபவத்துக்கு How வரப்போகிறீர்கள்? many of you come to this experience, the sun is going to arise upon you. அந்த பெண்கள் மரியாளும் இன்னொரு பெண்ணும், மகதலேனா மரியாளும் இன்னொரு பெண்ணும் ஓடி வந்தார்கள். The Mary Magdalene and the other Mary also came. கண்ணீரோடு ஓடி வந்தார்கள். They came with tears. காலையில சூரியன் உதிக்கும் பொழுது கல்லறையை தேடி ஓடி வந்தார்கள். Early morning when the sun arose, they also ran to the sepulchre. இவங்க வந்து சேரும் பொழுது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. When they came, the sun also did arise. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. They had a great question in them. எப்படி யார் இந்த கல்லை புரட்டுவார்? Who will roll away this stone? ஆனா அந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல ஏற்கனவே கல்லு உருட்டப்பட்டு விட்டது. Already the stone was rolled out. சூரியன் உதிச்சதுன்னா உனக்கு முன்னால இருக்கிற தடைகள் எல்லாம் புரட்டி போடப்படும். When the sun arises, mean all the stumbling block before you will be rolled out. மார்க் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Mark 16:2. வாசி. சூரியன் உதயமாகிற போது அவர்கள் வந்தார்கள். யார் நமக்கு புரட்டுவார் என்று சொன்னார்கள். சூரியன் உதயமானதினால நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Who will solve this உன் problem? வாழ்வின் தடையான கல்லை சூரியன் உதயமானால் தூதன் புரட்டுவான். The sun will arise, mean the angel will roll away the problematic stone of you. புதிய ஏற்பாட்டு சபையிலே அந்த சபை சூரியனை அணிந்தவளாய் நிற்கிறது. In the New Testament, the sun also clad on the sun. பார்ட் டைம் ஹோலினஸ் அல்ல, பார்ட் டைம் ஹோலினஸ் கிடையாது. It is not part time. சீசன் லைஃப் It கிடையாது. is not a season life. 24 hours உனக்கு சூரியன் உதிக்கணும். அதனால நீ சூரியனை அணிந்து கொள்ள So வேண்டும். you have to clad on the sun for 24 hours. You have to put on the sun. வெளிப்படுத்தல் 12:1 பாருங்க, அவள் சூரியனை அணிந்திருந்தாள். That woman also clad the sun. அதுதான் மணவாட்டி சபை. That is the church of the bride. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பெனியலுக்கு வர How விரும்புகிறீர்கள்? many of you want to come to this Peniel today? நீ எந்த நிலவரத்துல கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்தாய்? In what state you have come to the presence of the Lord? உன்னுடைய வாழ்வில் நீ எந்த போராட்டத்தை சந்திக்கும்படியாக நீ உன்னை ஆயத்தத்தோடு வந்திருக்கிறாய்? With a readiness, in what problem you want to meet your life and come here? கலங்கி தவிக்கிற உள்ளங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள். Those who are also troubling and stumbling, all you close your eyes. ஆசீர்வாதமே இல்லையே என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறவர் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. Those are with a dismay, I don't get any blessing, also kneel down and கர்த்தர் இன்னைக்கு pray. உனக்காக பிரத்யட்சமாய் பேசி இருக்கிறார். God has also talked to you evidently for you. போராடி பதில் இல்லையே என்று அங்கலாய்த்த உன்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். God has talked to you, those who are after struggling, I did not get any கண்ணீர் விட்டு பதில் இல்லையே என்று அங்கலாய்க்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is also talking to you, I go on shed tears, I don't get any response. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். Let us all close our eyes and give ourselves. சொன்ன உடனே அப்படி எழும்பிட்டு டப்புன்னு உட்கார்ந்துட கூடாது. After say, you shouldn't get up and sit. ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு அது பிறகு வாழ்க்கையில ஒரு உடனே அப்படி உட்கார்ந்துட கூடாது. 1 minute you will be kneeling, after that you don't sit. 7 hours அவன் போராடினான். For 7 hours he was striving. அவனுக்கு தேவை ஆசீர்வாதம். He need only blessing. அவன் தொடை சந்து சுளுக்கிருச்சு. அத பத்தி அவன் கவலையே படல. He never mind about the heart of the time. ஒரு சிலர்லாம் ஆவியில் நிறைஞ்சு காலு கிழிஞ்சிருச்சுன உடனே அப்படியே உட்கார்ந்துக்குவான். Some people will be after feeling the spirit, if there any wound in the legs, they will be seated quietly. ஒடியட்டும். Let it break. கால் ஒடியட்டும். Let the legs break. ரத்தம் வரட்டும். Let it come bleed. துணி எல்லாம் கிழியட்டும். Let the government may இது முக்கியம் அல்ல. It is not important.
ஆண்டவருடைய முகத்தை நீ இன்னைக்கு You பார்க்கணும். got to see the face of the Lord today. நீங்க யாரா இருந்தாலும் சரி, Whomever you may be. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம். Sometime you might have come here firstly. உனக்கும் ஆண்டவர் சொல்றார், For you also God says, ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு நீ போ, உன் லைஃப் சக்சஸ் ஆகும். you see the face of the Lord and go, and your life will be success. வாழ்க்கையில நொறுங்கி போன ஒரு மனிதனை நீ கேள்விப்பட்டாய். You have also heard about the man who was bruised in his life. அந்த யாக்கோபு That Jacob. அழுதான், He cried. புலம்பினான், He also lamented. கதறினான், He also shouted. ஆண்டவரை இறுக பிடித்துக் கொண்டான். He also got the Lord tightly. ஐயா என்னை ஆசீர்வதிங்க. Lord bless me. 7 மணி நேரம் போராடி ஆசீர்வதிக்கப்படலன்னா விரக்தியின் உச்சிக்கு வந்துட மாட்டோமா? Will not we come to the disappointment of the top after struggling for 7 hours and did not bless? அதுக்கு காரணம் என்ன? What's the reason for that? அறிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறாய். You are standing with a confession. வாழ்க்கையை மாற்று. You change your life. விபச்சாரங்கிற பேரை மாத்து. You change the life of fornication. தவறான பழக்க வழக்கங்களை மாற்று. You change all the wrong relation and the இன்னைக்கு Lord ஒரு life. நல்ல ஒரு முடிவை தேவ சந்நிதியில எடு. Take a good decision today in the presence of the Lord. கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you today. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can you find out God is going to bless you today? எப்படி உன்னை வந்து தொடுவாரா? Will he leave you? தொடுவார். Will he touch you? He will touch. இல்ல விட்டா உனக்கு அவர் தென்படுவார். Or else he will appear for you. இன்னைக்கு அவருடைய முகத்தை நீ பார்க்க போற. Today you are going to see his face. அந்த கனிவான முகம், The merciful face. அந்த இளைப்பாறுதலான தெய்வீக கலை உள்ள ஒரு முகம், The divine and the restful face. அந்த பிதாவின் தன்மையின் சொரூபியை நீ பார்க்க You are போகிறாய். going to see the image of the father's nature. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. All you have to close your eyes. வாலிபர்களே, You youth. இது தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டிய நேரம். This is the time you have to see the face of the Lord. உம்முடைய ஊழியக்காரர் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று ஒரு மனிதன் கெஞ்சுகிறான். Your man is pleading, Lord, shine upon your face upon your servants. எல்லார் மேலும் ஆண்டவருடைய முகம் இன்றைக்கு பிரகாசிக்கும். Today upon all the face of the Lord is going to shine. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us we all close our eyes. உன்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கா? Whether your knee is knelt down. உன்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கா? Whether your knee is knelt down. உன் இருதயம் சரிப்பட்டு கொண்டிருக்கிறதா? Whether your heart is set aright. கண்ணீரோடு கதறிக் கொண்டிருக்கிறாயா? Are you crying with the shedding of tears? ஆண்டவரே, உம்முடைய முகத்தை ஒரு விசை எனக்கு காட்டும். Lord, show your face one time for me. உம்மை பார்க்காமல் இந்த பூமியில நான் வாழ்ந்ததில பயன் இல்லை. There's no use of living in the world without seeing you, O Lord. ஒரு விசை உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும். One time please show your face to me, Lord. கூப்பிடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். You cry unto God and call unto God. இந்த சத்தத்தை கேட்ட பின்பு After hearing the voice, எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு? how many of you get the desire to see the face of the Lord? உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம், அவரை ஒரு ட்ரிப் நான் பார்த்தா போதும். No, I don't need anything in this world. If I see one time, that is enough. வாயை திறந்து தேவனை நோக்கி கூப்பிடு. Open your mouth and call unto God. ஏன் வெட்கப்படுற? Why are you getting shame? நீ அந்நியன் அல்ல. You are not stranger. நீ தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ அவருடைய குமாரன், குமாரத்தி. You are the son and daughter of him. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடு. Call me to seek the face of you, Lord. I seek your face, O Lord. லிபாலா கத்துராமான்யா.
ஆமென். வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, Whatever problem you may have in your life, அதை அப்படி விட்டுரு. you leave it as it is. நீ அவருடைய முகத்தை பாரு, அவர் அந்த பிரச்சனையை பார்ப்பார். You look into his face, he will see that problem. கொன்றே போடுவேன்னு சொன்ன ஏசாவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்தாரு. God brought Asa under control. He said, I will kill you. நீ இன்னைக்கு ஆண்டவர் முகத்தை பாரு, சத்ரு அப்படியே கீழ்ப்படுத்துவார். You see the face of the Lord, God will subdue your enemy. உடைய முகத்தை தடுறா. சிதாபாஹினா மஹபினா மஹபினா மானா மாராபானா ததததததததா மானா கத்துடா. ஏன்ட ஆண்டவர் தூண்டுறத உங்களுக்கு சொல்றேன். What God induced me, I tell you. எனக்கு என்ன தூண்டுதல் கிடைக்குதோ அது அப்படியே உங்களுக்கு சொல்றேன். What urge I get you, I'll tell you. இன்னைக்குன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்ல, இப்போ Now at this moment, ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கணும். ஒரு ட்ரிப்பாவது நான் பார்த்துட்டு போனாதான் என் ஆத்மா திருப்தி அடையும். I want to see the face of the Lord, then only my soul will be peace. அந்த வெளிச்சத்தை, That light, அந்த தொடுதலை, that touching, அந்த பிரகாசத்தை, that brightness, அந்த மகிமையை, that glory, அந்த தெய்வீக சாயலை the divine nature, நான் பார்க்க வேண்டும். I go to see. ஹல்லேலூயா. என் நினைவுல ஒன்னு தோன்றுது. I remember something. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல, upon the ark of covenant, அந்த கிருபாசனத்துக்கு மேல, upon the cherubims, செட்டைகளை உயர விரித்து அதை மூடிக்கொண்டிருக்கிற அந்த கேருபினுடைய சாயலை நான் பார்க்கிறேன். I see the cherubim which covered with his wings. ஆமென். கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். God is near you. அவரை நோக்கி பார். You look unto him. அவருடைய முகத்தின் பிரகாசம். You see the brightness of his face. Shidabala katudaba kadaba katudabala katudabania. Da 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 da. Hallelujah. Amen. உண்மையா எனக்கு எழுப்புதலுக்காக கத்துறதுக்கு விருப்பம் இல்ல. இங்க இருக்கிற ஒரு குறிக்கப்பட்ட கூட்டமாவது இன்னைக்கு ஆண்டவரை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா என் ஆத்மா திருப்தியா இருக்கு. நிச்சயமா நான் பார்க்கணும்னு சொல்றவங்க எழும்பிருங்க. நிச்சயமா அவருடைய முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன், உண்மையாவே ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நம்முடைய மத்தியில வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அததததததபகத். ரமலா கரபகதிரா கரபகதிரா. Oh God! Shadabadabada. Idadadadadadosh. Ibarabadosh. உடைய பார்க்கணுமே, உடைய பார்க்கணுமே, உடைய பார்க்கணுமே.
Idabala idabaliya yashana bahiriya. Da. Amen. Surah ibila hayve. Ibala karatira. Udavaniye. Tudabala katuna. Amen. Hallelujah. ஆமென். யாரும் டைம் ஆயிடுச்சுன்னு பார்க்காத. ஒரு ஆபீசரை பார்க்க, ஒரு கையெழுத்து வாங்க, உன் காரியம் ஆக, பணத்தை கரெக்டா வாங்குறதுக்கு எத்தனை நேரம் நீ காத்து கிடக்கிற? அவன் நாயை விட உன்னை கேவலமா அலக்களிக்கிறான். ஆனா நீ காத்திருக்கிற. இதோ தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். இன்று நீ அவரை பார்ப்பாய். ஹல்லேலூயா. ஷடபகத்துடபகத்துடபானியா துடபகத்துடா. ஆமென். சுரபானா ரிபகத்துடபானா கத்துடகரபானா கத்துடா. ஒரு சிலருடைய இருதயத்துக்கு நேராக ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துரபானியா கத்துடா ஏவிரபானியா. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நீ தேவனுடைய முகத்தை பார்த்தால் அவர் சூரிய பிரகாசமாய் உன்மேல் உதிப்பார். ஆமென். சத்துரு உன்னை விட்டு விலகி ஓடி போவான். திடபலக திடபக திடகரபலக திடமானியா. அந்த தேவனுடைய முகத்தை பார்த்து அவன் திரும்பின பொழுது சூரியன் உதயமாயிற்று. இப்ப கர்த்தருடைய முகத்தை நீ பார்த்திருக்கிறியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கிறதா? உன் வியாதி பலவீனங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் புரட்டுகிறார். ஹல்லேலூயா. எதிர்ப்புகளை எல்லாம் கர்த்தர் ஒதுங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்ச்சிக்கிற சிங்கம் உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவருடைய முகத்தை பார்க்காம யாரும் திரும்பி போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Kabaliyala shadabala karabala karabala. Kudabanida nabankara. Hallelujah. Chudabala karabaka tudabala katudanya. Amen. 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 எத்தனை பேர் அந்த மகிமையின் தெய்வீக சாயலை தேவனுடைய முகத்தை பார்த்தீர்கள்? ஆமென். 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 நீ அவரை பார்த்த உடனே சூரியன் உதிக்க ஆரம்பித்து விடும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வியாதி, சாபம், பிசாசு செய்வனை எல்லாம் ஓடி போய்விடும். Surabala karabala katudaba karaba katudamania. Shidabana karaba katudabala katudabala katuda. Hallelujah hallelujah. Nishana Puradina mankarabala tidania katuda. Hallelujah. Hallelujah. Shudabala barabala karabani. Amen. Shudabala barabali bigadabala katida bala katida kadabala katida. Shudabala gadaba katida gadaba katida bala katidania. Shabana ribana katida kadabala katida. Oh, tidibi kadaba katida bala katida bala. Hallelujah. Amen. 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 பிரியமானவர்களே, இதே ஆசை மோசேக்கு வந்து விட்டது. அவன் சொன்ன, ஆண்டவரே நாம பார்க்கணும், நாம பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ வா, என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன். எனக்கு விசுவாசம் இருக்கு, இன்னைக்கு கர்த்தர் அநேகரை தன்னுடைய கரத்தின் நிழலினால மூடி இருக்கிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Shidabana karabaka tudakadabaka tudabana tuda. Hallelujah. ஆமென் ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கூட்டத்தில் அநேகருக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு சந்தர்ப்பம், எவ்வளவு பாக்கியமான ஒரு நேரம். ஒரு சிலர் அப்படியே வைத்த கண் எடுக்காமல் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். அவருடைய கண்கள் அப்படியே அவர் மேல் பதிக்கப்பட்டு விட்டது. இன்னும் 2 நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சிலர் உள்ளத்தில் ஆழத்துல ஐயோ நான் பார்க்காம திரும்பிடக் கூடாதேன்னு கதறிக்கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வாலிபனே, ஒரு விசை அவரை பார்த்து விட்டு போ. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு விசை அவரை பார்த்து விட்டு போ. அருமையான பெற்றோர்களே, ஒரு விசை இயேசுவை பார்த்து விட்டு போங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
லீலா பாலா பாலா கதி. ஆமென். இது ஒரு பெனியலாய் தேவ ஜனங்கள் முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முகமுகமாய் கண்டவர்களுக்காக நீதியின் சூரியன் உதித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise. ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமுகத்தை பார்த்து வாழ்க்கை முன்னேறி இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லா துதி கனமகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும். ஜெபம். எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலேயும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உடைய சமூகத்தலடி அருளை கொண்டு வந்து உடைய திருமுகத்தை நாங்கள் தரிசிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உடைய முகத்தை அனுதினமும் தரிசிக்கிற நாங்கள் அதில் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று நாங்கள் கர்த்தாவே ஒன்று கூட எங்களை இந்த காலவேளையில் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனின் துவக்க பகுதியிலே இருந்து மட்டுமாய் நீர் எங்கள் மத்தியிலே பிரத்யட்சமான நம்முடைய சமூகத்தை வெளிப்படுத்தி அசைவாடி கொண்டிருந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டபடி நாளை ஸ்தோத்திரிக்கிறோம். தூசிகளாக இருந்த எங்களையும் கூட கர்த்தாவே நீர் தூக்கி எடுத்து உடைய சிங்காசனத்துக்காக எங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் செய்கிறதான ஒரு அபரிதமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் காலவேளையில் எங்களை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அங்கீகரித்தபடி நாளை ஸ்தோத்திரம். தாவே அநேகருடைய குற்றங்குறைகளை மறைவான ஜீவங்களை வெளிப்படுத்தி தந்தீரே. ஆண்டவரே ஒருவராக நம்முடைய வசனத்துக்கு முன்பாக உடைய வார்த்தைக்கு முன்பாக தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு தங்களை தாழ்த்தி ஒரு பெரிதான சுத்திகரிப்பையும் கிருபையும் உடைய சமூகத்திலிருந்து கர்த்தாவே உடைய சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். எழுபதான ஜீவனுள்ள சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த பெரிதான நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயமான பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் நடப்பிக்கிற கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்தபடி நாள ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய ஜனங்களுடைய மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும். அன்பின் தேவனே உடைய முகத்தை தரிசித்ததான தேவனுடைய மனுஷனை குறித்து நாங்கள் இந்த வேளையில கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்து நாளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தனக்குண்டான ஆஸ்தி தனக்குண்டான எல்லா மகிமையும் அவனுக்கு வீணாக காணப்பட்டது. தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய முகத்தை தரிசிக்கும் வரைக்கும் அவன் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை போல தன்னை உணர்ந்தான். ஆண்டவரே உடைய முகத்தை தரிசித்த போதோ அவன் தன்னுடைய சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு பெரிதான திராணியை பெற்றுக் கொண்டதை நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய ஜீவியத்தில் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதானே எத்தனையோ பாவ சுவாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறது மட்டுமல்ல, அவைகளிலிருந்து நாங்கள் விடுதலையான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக உடைய வசனத்தினால் எங்களை எச்சரித்தபடி நாளை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டு கொண்டிருக்கிறதான அடிமைத்தனங்களிலிருந்து ஜனத்தை முற்றிலுமாய் விடுதலையாக்கும். தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் தங்களுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் தங்களுடைய நடைகளை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் மன்றாடுகிறோம். கர்த்ததாமே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்காக அனுதினமும் நாங்கள் உடைய முகத்தை தரிசித்து கடந்து செல்ல உதவி செய்யும். உடைய முகத்தை காண ஆசையாயிருந்து உடைய வல்லமையும் மகிமையும் தாவீது அனுபவித்தது போல இந்த காலையில் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் ஆசையாயிருந்து எங்களை உடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் நீர் அபிஷேகித்து அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக தாழ்த்துகிறோம். சூரிய நீதியின் சூரியனாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மேல் பிரகாசிக்கிறீர். எங்கள் துன்பத்தின் மத்தியிலேயும் எங்களுடைய ஆசீர்வாதத்தின் குறைகள் மத்தியிலேயும் எங்களுக்கு வருகிறதான நியாய தீர்ப்புகளின் மத்தியிலேயும் நீதியின் சூரியனாகி நீர் பிரகாசித்து எங்களை விடுதலையாக்குறபடி நாள ஸ்தோத்திரம். தாவே வருகிறதான ஒவ்வொரு நாளிலேயும் நீதியின் சூரியன் எங்கள் மேல் பிரகாசிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். சீக்கிரமா நீர் வெளிப்பட போகிறீர். கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்கும்படியாக நீதியின் சூரியனாகிய நாங்கள் முகாமுகமாய் தரிசிக்க ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்தும்படியாக உம்முடைய வசனத்துக்கு எங்களையும் ஜனங்களையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோட சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.